திருச்சிற்றம்பலம். சிவனடியார்கள் திருக்கூட்ட அறக்கட்டளை பட்டுக்கோட்டை சார்பில் நடைபெறும் அடிப்படை பண் பயிற்சி முதல் வகுப்பு. இந்த வகுப்பை தொடங்கும் விதமாக ஒரு கணபதி துதி. திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை. ஒரு முருகன் துதி. விழிக்குத் துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்குத் துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. நால்வர் துதி. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. சிவபெருமானுக்காக ஒரு தேவாரம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே பெம்மான் இவனன்றே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் அடியேன் உள்ளத்திலே நிறைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தருமாறு பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த ஆதரவு கொடுக்கக்கூடிய அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த நிகழ்ச்சி முழுக்க நாம் Saivan.org அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி அதன் மூலமாகத்தான் நடத்துகிறோம். அதனால் அதுக்கு போய்க்கிறோம். முதல்ல Saivan.org போயாச்சு. அதில் திருமுறை, அதில் தேவாரம் 7 தேவாரங்கள் தான் பண்ணிலே இருக்கிறது. முக்கியமாக பண் சுமந்த பாடல்கள் என்று சொன்னால் தேவார பாடல்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே அவைகளை நாம் முதலிலே கருத்தில் எடுத்துக்கொள்கிறோம். முதல் திருமுறையிலே முதல் பண்ணாக இருக்கக்கூடியது நட்டபாடை என்கிற பண். முதல்ல இந்த நட்டபாடை என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உள்ளர போய் பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லா அதை புரிந்து உணர்ந்து அனுபவித்து அதை நாம் பாட முடியும் என்கிற காரணத்தினாலே அடியேன் சிற்றறிவுக்கு பெருமான் என்ன உணர்த்தியிருக்கிறாரோ அந்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய வகுப்புகள் எல்லாம் நடைபெறுகின்ற விதம் எப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வெறுமனே யாரோ சொன்னாங்க அப்படின்னு பார்ப்பதை விட அந்த விஷயத்தை பல்வேறு கூறுகளாக உடைத்து அதிலிருந்து அந்த பொருளை கண்டுபிடிப்பது என்பது நம்முடைய பொதுவான வழக்கு. நம்முடைய வகுப்புகளிலே நாம் செய்யக்கூடிய
நடைமுறை. இப்போது நட்ட பாடை இதை பிரிக்கிறோம். நட்ட ப்ளஸ் பாடை அப்படின்னு 2 வருது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? இது என்னவாக இருக்கும், எதை குறிக்கிறதா இருக்கும் அப்படின்னு கேட்டால், உடனடியாக நமக்கு இப்போ தெரிந்த தமிழை வைத்து பார்க்கின்ற போது, நட்ட என்றால் நட்டு வைத்த ஒரு கம்போ குச்சியோ செடியோ ஏதோ ஒன்று நிறுத்தி வச்சது, நட்டமே நிறுத்தி வச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அது ஒரு பொருளாகவும், பாடைனாலே நமக்கு தெரிஞ்ச ஒரே பாடை அது மனிதர் இறந்ததற்கு பிறகு அவர்களை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த இதுக்கு பேர் பாடை என்று பெயர். அதுதான் நமக்கு தெரியும். அப்போ அதை குறிக்கிறதா இது அப்படின்னா இல்லை. மாறாக நட்ட என்றால், இதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை சொல்கிறேன் நான். நட்ட என்பது நடனமாடுவதை குறிப்பது. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டை. நட்டம்னா டான்ஸு தான், நடனம். அதுக்கு பிறகு நடனம்னு வந்திருக்கு. நட்டம்ங்கிறது டான்ஸ் ஆடுறதை குறிக்கிறது தான். அப்போ நட்ட அப்படிங்கிறது ஆடல் சம்பந்தமான அப்படின்னு ஒரு பொருளாகுது. பாடை என்பது பயிற்சி, வழிமுறை அல்லது அவங்களுடைய ஸ்டைல். அது பாட்டை படுவது பாடு. ஒரு மனிதன் என்ன துன்பப்படுகிறானோ, அவங்க என்ன வழியில் இருக்கிறானோ, என்ன மாதிரி போயிட்டுருக்கிறானோ சொல்லுவோம் இல்லையா, பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் இல்லையா, நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு போய்கிட்டுருக்கான். அவன் பாட்டுக்கு போகிறான்னா என்னன்னா, அவன் வழியில் அவன் போயிட்டுருக்கான், நம்ம சொல்கிறத அவன் கேட்கல அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர்களுடைய வழி அதுதான் பின்னாடி பாட்டையாக இருக்குது. சொல்லுவாங்கள்ல, பெரிய ராஜபாட்டை இவர் அப்படின்ட்டு. அந்த பாடை எல்லாமே அவர்களுடைய ஸ்டைல், அவர்களுடைய திறம், அவர்களுடைய வழி என்ற ஒரு பொருளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு ஆதாரத்தை நான் சொல்லிடுறேன். நான் இப்போ திருமுறையில் போய் இவர் சொல்லியிருக்கிறார், யார், திருமூலர் சொல்லியிருக்கிறார், நட்டபாடை. இந்தா சரி பண்டிதர் ஆவார் 18 பாடையும். இங்கே பாடைங்கிற வார்த்தை பாஷை. இந்த பாஷைங்கிறதே இதுலேருந்து தான் வந்திருக்கு. ஒரு மனிதன் படுகின்ற பாடு, அவன் வாழ்கின்ற வழி, வாழ்கின்ற நிலை, அவனுடைய வழி, அப்படி தான் சொல்லணும். அவனுடைய ஸ்டைல், அது பாடு. அது அவன் பாடுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அது மாதிரி இப்போது நான் இங்கே வாங்க அப்படின்னு தமிழில் சொல்லணும். தமிழில் இங்கே வாருங்கள், இது தூய தமிழில் சொல்கிறது. தஞ்சாவூர் தமிழில் சொன்னால் இங்கே வாங்க அப்படி சொல்லுவோம். இதே திருநெல்வேலி போனால் இங்கே வாழ. ஒவ்வொரு பக்கம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல. இது சென்னை தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. அதெல்லாம் அவங்கவுங்க பாடை, அவங்களுடைய பாஷை, அவங்களுடைய ஸ்டைல் அப்படின்னு ஆகிடுது. அப்போது அது அவங்கவுங்களுடைய பாட்டை. அப்போது ஒவ்வொருத்தவங்களும் பாஷைங்கிறது எப்படி வந்தது? அவன் ஸ்டைலில் அவன் ஏதோ ஒன்று சொல்கிறான், இதுக்கு அவன் ஏதோ அவனுடைய ஸ்டைலில் சொல்கிறான், அது அவனுடைய பாஷையாகிடுது. வான்னு சொல்கிறதுக்கு தமிழில் வான்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் கம்முன்னு சொல்கிறான், ஹிந்தியில் ஆவுங்கிறான். இதெல்லாம் ஒரு பாட்டை. அது அவனுடைய பாட்டை, இது இவனுடைய பாட்டை, இது இவனுடைய பாட்டை என்று அவரவர்களுக்கு பிடித்த மாதிரி அல்லது அவரவர்களுக்கு தெரிந்த மாதிரி அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப உருவாக்கி கொள்ளக்கூடியது பாட்டை. அதுதான் பாஷை என்று பின்னாடி மாறி இருக்கிறது. பாடை என்பது தூய தமிழ் வார்த்தை. அது பாடு என்கிற தமிழ் சொல்லிலிருந்து பாடு, பாடை, பாட்டை. இந்த பாட்டைங்கிறது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் பழக்கத்தில் இருக்குது. இனி வரக்கூடிய தலைமுறைக்கு அது கூட தெரியாது. நமக்கு பழக்கம் இருக்குது. பெரிய ராஜபாட்டை, இவர் பெரிய இந்த பாட்டை அவர் அப்படின்ட்டு. பாட்டனாருங்கிறது கூட அப்படி தான் வந்தது. அவருடைய பாடு
அவருடைய வழியில் நம்ம வந்திருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடியனுக்கு தோன்றுகிறது. இதை நான் பதிவு செய்கிறேன். பண்டிதர் ஆவார் 18 பாடையும், 18 பாஷைகள்லையும் பண்டிதர் ஆனவர்கள் கண்டவர் கூறும் கரித்தறிவார். எனக்கு 18 பாஷையில் சொல்கிறதையும் எனக்கு தெரியும் அப்படின்றவங்க பண்டிதர் தங்கள் 18 பாடையும், அது பண்டிதர்கள்னு படிக்கக்கூடிய அந்த 18 பாஷைங்கிறதும் அண்ட முதலாம் அரண் சொன்னவாறு, பெருமானுடைய அறம் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதுபடி தான் அதுகளெல்லாம் இருக்குது. அதனால் மற்ற பாஷைகளை எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஆகம சிறப்பில் இருக்குது இந்த வார்த்தை, நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக நட்ட பாடை அப்படின்னு வந்தால், நட்ட என்றால் ஆட்டம், ஆடுதல், டான்ஸ். பாடை என்றால் பாஷை அல்லது ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போது இந்த பாடல், இந்த தேவாரத்தில் முதல் பண்ணாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பண் நட்டபாடை என்கிற பண், பாடலுக்கு ஒருத்தவங்க ஆடுறதுக்கு பாடுற மாதிரி இருக்கணும். அப்போது ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா புரியுது, இது சோகமாக பாடக்கூடாது, ரொம்ப மெலடியாக பாடக்கூடாது. அதனால தான் சொல்லுவாங்க இதுக்கு ராகம் இயல்பான இது ஒத்து போகக்கூடிய கர்நாடக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ராகம் என்ன, ஈக்குவலண்ட் ராகம் என்ன அப்படின்னா கம்பீர நாட்டை. அப்போது டான்ஸ் ஆடுறவங்க கம்பீரமாக பாடினா தானே நல்லா ஆட முடியும். நான் இங்கே பட்டுக்கோட்டை பாய்ஸ் ஸ்கூலில் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற போது ஒரு பாரதியார் இதுக்கு இவர் வந்திருந்தார், சுரதா வந்திருந்தார். சுரதா, கவிஞர் சுரதா ஆக்சுவலாக பாரதியாருடைய தாசன் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். இவர் பாரதிதாசனுக்கு தாசன்னு பேர் வைக்கணும், அதுக்கு மேலே சுரதான்னு வச்சுக்கிட்டார், சுப்புரத்தின தாசன் வச்சுக்கிட்டார். சுரதான்னு ரொம்ப சுருக்கி சொல்லுவாங்க. அவர் இருக்கும்போது சொன்னார், பாரதியார் பலகாரத்தில் கூட வீரப்பலகாரம் வேணும் பாரு, நல்லா கடித்து திங்கிற மாதிரி, முறுக்கு, தட்டை, சீடை கரமுறான்னு கடித்து சாப்பிடணும். சும்மா இந்த சவக்குன்னு சாப்பிட்ற வீரம் இல்லாத பலகாரங்களை சாப்பிட மாட்டார். அதனால் அவருடைய பாடல்களை எல்லாம் வீரத்தோடு பாடணும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படி பாடினா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும், அப்படி பாடினாதான் பாரதியார் பாடல்கள் எடுபடும். அதில் இந்த இந்த இது கர்நாடிக்கு போட்டுக்கிட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இழுவையெல்லாம் போட முடியாது, போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. ஆகவே இந்த பாடல்கள் நட்டப்பாடைங்கிறது ஒரு மேடையிலே நடனமாடக்கூடிய பெண் நல்ல அபிநயம் பிடித்து வேக வேகமாக இதுகள்லாம் காமிச்சு ஆடக்கூடிய நிலையில் இந்த பண்ணானது அமைந்திருக்க வேண்டும். ரைட். இதுதான் நட்டப்பாடையை பற்றி அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய சில சின்ன விஷயங்கள். அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போது இந்த பாடல்களை எப்படி பாடியிருக்காங்க, ஸோ தட் எந்த பாடலை வேணாலும் நீங்கள் எப்போ வேணாலும் யார் கேட்டாலும் பாடலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அடிப்படை நுணுக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். எனக்கு தெரிந்ததை, எனக்கு நான் புரிந்து கொண்டதை உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதுதான் சரி என்பதை நான் நிறைய பாடல்களிலே பார்த்து கேட்டு உணர்ந்து இது சரியான முறைதான் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு உங்களுக்கு நான் சொல்லித்தருகிறேன். இதை நீங்களும் சோதித்து பார்த்து கொள்ளலாம். கண்டிப்பாக சோதித்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். இதை நான் நிறைய இடத்துல செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் உங்கள்கிட்ட அதனுடைய இதை சொல்கிறேன். நம்ம பாடல்கள் நடத்தக்கூடிய முறை ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லுவேன், இருந்தாலும் சிவாய நம அந்த இதில் ஒரு நிமிஷம் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத, இந்த பாடல்களை எப்படி பாடியிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கு. அந்த ஐடியாவை உங்கள்கிட்ட அப்படியே
அதாவது இந்த பாடல்களை எல்லாம் எப்படி பாடுகிறார்கள் அல்லது எப்படி பாடலாம் என்பது குறித்து ஒரு சிந்தனையை வைத்து அதை பற்றி ஆய்வு செய்தபோது அதன் பயனாக எனக்கு கிடைத்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது பல பாடல்களோடு ஒப்பிட்டு இது ஒன்றும் பெருசாக சரவணன் பயங்கரமாக இதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார் போல இருக்குன்னுலாம் நினச்சிக்க வேண்டாம். இது ஒரு ஆக்சிடெண்டல் இன்சிடெண்ட் அப்படி தான் சொல்லணும். என்ன நடந்தது அப்படின்னா, இது நான் இந்த மாதிரிலாம் யோசிக்க இல்லை. கொரோனா சமயத்தில் ஒரு ஆடி சுவாதி அப்போது எங்கேயும் கோயில்களுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பொன்னவராயன் கோட்டைன்னு ஒன்று இருக்குது. அந்த ஊரில் சாமி ஒருத்தர் சிவபெருமான் ஒரு கோயில் இருக்குது. அவர் தனியாக ஒரு மரத்துக்கு கீழே இருப்பார். அது யாரும் செய்வாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால மற்ற கோயில்கள் எல்லாம் அலோடு கிடையாது. இப்போ கதவை மூடிடுவாங்க. அந்த கோயில் கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்ததுனால அன்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து அன்று முழுவதும் வேறு எதுலேயும் கலந்துக்க முடியலைன்னா முடிந்த அளவு சுந்தரர் தேவாரம் 7ஆம் திருமுறையை முற்றோதல் பண்ணலான்னு சொல்லி போய் பண்ணிகிட்ருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்போது பாடுகின்ற பாடல்களை பார்க்கின்ற போது ஒரு பண்ணில் ஒரு பாட்டை எடுத்தால் அதே ஸ்டைலில் அடுத்தடுத்த பாடல்களையும் பாடலாம், அப்படித்தானே வருது என்கிற ஒரு விதையை அங்கே பொன்னவரான் கோட்டையில் இருக்கக்கூடிய பெருமான் தான் எனக்கு கொடுத்தது. அப்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயத்தில் ஆர்வமாகவும் இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நிகழ்ச்சி. ஆகவே இந்த பெருமானுடைய திருவடியை மீண்டும் நினைந்து இந்த நிகழ்ச்சியை அவருடைய காணிக்கையாக உங்களுக்கு தருகிறேன். இந்த நிகழ்ச்சியை அவருக்கு காணிக்கையாக தருகிறேன். நன்றி. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு பண்ணிலையும் பாடுறதுக்கு ஒரு சில பாடல்கள் ஸ்டாண்டர்ட். இதை தான் நான் அகத்தியர் தேவாரத்தில் சொல்லியிருந்தேன். அதே தான் நம்மளுடைய பேட்டர்ன் ஸ்டாண்டர்ட். அதாவது நம்முடைய அடிப்படை பண் பயிற்சியில் எந்த அடிப்படையில் எந்த இதனுடைய என்ன சொல்கிறது, பேட்டர்ன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த அச்சு அந்த மாதிரி தான் நம்ம பாட போகிறோம். அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடல்களை எப்படி பாடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் எளிதாக பாடலாம். ஆகவே என்ன பண்ணுறேன்னா, இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 பாடல்களை நான் பாடி காட்டுறேன். நான் இப்போது நட்டப்பாடையில் முதல் திருமுறையில் 22 பாடல்கள் நட்டப்பாடையில் இருக்குது. இதில் முதல் 8 பாடல்கள் ஒரே ராகத்தில் இருக்கும், ஒரே பேட்டர்னில் இருக்கும், ஒரே ஸ்டைலில் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இந்த பாடல் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் 8 பாடலும் பாடலாம். இப்போது தோடுடைய செவியன் உங்களுக்கு. அதனால் தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய அந்த பேட்டர்னுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த முதல் பாடலை தயவுசெய்து எல்லோரும் கண்டிப்பாக சரியாக பாடுகின்ற அளவுக்கு பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். நான் அதான் அந்த இதில் அகத்தியர் தேவாரத்திரட்டில் நான் சொல்லியிருந்தேன், இது மாதிரி நீங்கள் பாடணும்னு சொல்லியிருக்கும்போது தப்பாக பாடும்போது, ஒரு நிமிஷம் இது எந்த பாட்டு மாதிரி பாடுறீங்க? நான் கூற்றாயனவாறு மாதிரி பாடுறேன் சார், எங்கள் கூற்றாயனவாறு பாடுங்க. சரியாக கூற்றாயனவாறு பாடணும்னா இப்படி தான் பாடணும். அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக பாடுறாங்க. அப்போ அந்த அடிப்படையே நீங்கள் தப்பாக உள்ளுக்குள்ளே புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த பாடல்களும் தவறாகத்தான் வரும். அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நான் நம்மளுடைய வகுப்புக்குள்ளே போகிறேன். பொதுவாக எல்லோரும் பண்ணிலே ஒரே மாதிரியாக பாட வேண்டும் என்கிற ஒரு பழக்கத்தை ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால், அதாவது இன்றைய நிலையிலே சிவனடியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால், சிவபெருமான் இஸ் த கிங் ஆஃப் டைவர்சிட்டி. அதாவது இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கண்டிஷனே கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சிவபெருமான் தன்னுடைய அடியார்னு ஏற்றுக்குவார். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை ஏற்படுத்திக்கிட்டு, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டு, அவங்கவுங்களும் ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி இருந்தால் சிவனடியார்கள்ங்கிற அந்த ஒரு ஒற்றுமையோ உணர்வோ அல்லது ஒரு இதுகளோ வராது. அப்படிங்கிறதுனால
ஏன்னா அவரே பாருங்கள், சிவபெருமானே எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஆணாக இருப்பார், ஒரு பக்கம் பெண்ணாக இருப்பார். இந்த கையில் இது உடுக்கையை வச்சு படைப்பார், இந்த கையில் நெருப்பு வச்சு அழிப்பார், தலையில் பாம்பை வச்சுருப்பார், இது இது என்னது மதியையும் வச்சுருப்பார். எல்லாமே இதாக பண்ணிகிட்ருப்பார். கான்ட்ராவர்சியெல்லாம் நிறையா பண்ணிகிட்ருப்பார். அதனால் ஈஸ் த கிங் ஆஃப் கான்ட்ராவர்ஸ் அப்படி தான் சொல்லணும். அது அவரை மாதிரி வேறு யாரையுமே பார்க்க முடியாது. இவர் இப்படி தான் அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லாமுமாக கலந்து இருக்கக்கூடியவர். அதனால் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு பக்கத்தை பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பி போய் இது பண்ணியிருக்காங்களா. இப்போது இந்த பாடல்கள் எல்லாம் நம்முடைய நால்வர் பெருமக்கள் மூவர் அருளிய தேவாரம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு இது எல்லாரும் பாட வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே வருகின்ற போது, இப்போ நான் தோடுடைய செவியனை தோடுடைய செவியன் அப்படின்னுட்டு பாடுறேன். ஒருத்தர் தோடுடைய செவியன்னு பாடுறாரு. அப்படி பாடுகின்ற போது எல்லோரும் சேர்ந்து பாடினும்போது கசாமுசான்னு ஒரே சத்தமாக இருக்கும். அப்படி இல்லாமல் பண்ணில் இந்த மாதிரி இந்த ராகத்தில் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டு பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த பண் முறையே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆகையினால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு தாளக்கட்டுக்குள்ளார ஒரு டைமிங்குள்ளார பாடுற மாதிரி பழகணும். ஒரு பாயிண்ட்டு. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஓரளவு நல்லா பாடுவேன், இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க முன்னின்று பாடுறாங்கங்கும்போது அவங்களுடைய குரல் கொஞ்சம் உயர்ந்த மாதிரியும் நம்மளுடைய குரலை கொஞ்சம் தாழ்த்தி அவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி பாடுறதுக்கு பழக்கப்படுத்தணும். இல்லை என்னால் முடியல, அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாடுறாரு, இது இந்த பண்ணில் இப்படி தான் பாடணும், ஆனால் அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பாடுறாரு அப்படின்னா அவரை பாட விட்டுட்டு நம்ம ஃப்ரீயாக இருந்துக்க வேண்டியது தான். அப்புறம் நம்ம பாடிக்கலாம் தனியாக, அது வேறு விஷயம். ஆகவே இந்த பன்முறையில் பாடணுங்கிறதுல 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒன்று, பண்ணிலே பாடுவது சிறந்தது. ஏனென்றால் அவர்கள் பண்ணிலே தான் பாடியிருக்கிறார்கள். பண்ணொன்ற இசை பாடும் அடியாருக்குத்தான் பெருமானும் அருள் செய்வார். ஆகவே பண்ணிலே பாட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது. என்றாலும் இந்த ஒற்றுமை உணர்வு என்பது வர வேண்டும். எல்லோரும் பாடுகின்ற போது கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்கிற இன்னொரு காரணத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் பண்ணிலே பாட வேண்டும், எல்லாரும் ஒரே மாதிரியாக பண்ணிலே பாட வேண்டும் என்று வகுத்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஓதுவார்களெல்லாம் எப்படி பாடுகிறார்கள் இந்த பாடல்களை என்று நாமும் பார்த்து கற்றுக்கொண்டு நாமும் பாடலாம். ஆனாலும் இதனுடைய டெக்னிக், அந்த நுணுக்கம் என்னங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்கள் தைரியமாக அடுத்தடுத்த பாடல்களை எடுத்து பாடலாம். இப்போ தோடுடைய செவியன்னு உங்களுக்கு பாட தெரியும், பாடுங்கன்னா பாடிடுவீங்க. குறிகலந்த இசை பாடலை நான் இந்த பாட்டை பாடுங்கன்னா அது தெரியாதுங்க, நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அப்படின்றீங்க. இனிமே இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இப்போ எந்த பாட்டை கொடுத்தீங்கன்னாலும் நான் பாடுறேன் அப்படின்னு தைரியமாக பாடக்கூடிய அந்த ஒரு நிலையானது வரும். இப்போ என்ன சொன்னேன், நட்டப்பாடையில் 22 பாடல்களில் முதல் பாடலாகிய தோடுடைய செவியனை சரியான பண்ணிலே சரியான ராகத்திலே திரும்ப திரும்ப பாடி பழக வேண்டும். அப்படி பாடினால் 8 பாடல் வரைக்கும் அதே மெட்டிலே பாடி முடிக்கலாம். அதுக்கு நான் 2-3 இது பாடி காட்டுறேன். முதல்ல தோடுடைய செவியனை பாடி காட்டுறேன். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செபியன் விடை ஏறியோர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இதான் அந்த இதுக்கான இது. அந்த ராகத்தை வேணால் மறுபடி தத்தகாரத்தில் எதுலையாவது எழுதி வச்சுக்கோங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு புரிஞ்சது. அதை ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அவங்க போட்டு குழப்பிடுவாங்கங்கிறதுனால நான் அதை எடுக்கலை. அது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். ஏன்னா இப்போ அதே மாதிரியே பாடணும்னா இப்போ
முற்றலாமை இளநாகமோடு என முளை கொம்பவை பூண்டு. அந்த ராகத்திலேயே அப்படியே டிட்டோவாக பாடணும்னா இப்படித்தான் பாடணும். ஆனால் இவங்க பாடுகின்ற போது எப்படி பாடுங்கன்னா, முற்றலாமை இளநாகமோடேனம் முளை கொம்பவை பூண்டு. கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றி பாடுறாங்க. ஏன்னா பாடலை ஒரே மாதிரியே பாடிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எப்போதும் முதல்ல பாடலை கற்றுக்கொள்ளுகின்ற போது ஓரளவு மீடியம் பேஸ் அல்லது ஸ்லோ பேஸ் அந்த ஸ்பீடில் தான் கற்றுக்கணும். நீங்கள் எடுத்த உடனே ஸ்பீடில் உள்ளதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது மற்ற பாடல்களை பாடுகின்ற போது இடிக்கும். அப்போது இந்த பாடலை பாடுவது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நான் சும்மா ஒரு இது தானன தனன தான விண்மகிழ்ந்த மதிலெய்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் உண்மகிழ்ந்து பழிதேறிய வந்தனதுள்ளம் கவர்கல்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர்கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. இந்த ராகத்தை மனசில் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். 8 பாடல் வரைக்கும் நீங்கள் பாடலாம். அதனால் இந்த ராகத்தை மறந்துடாதீங்க. இப்போது எடுத்துக்கிறேன். தனன தனன தான. இப்போ 8வது பாடல் பாடுறேன். வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அரையன் வழி செற்றனதுள்ளம் கவர்கல்வன் துயரிலங்கும் உலகேற்பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே. 11வது பாடலை பாடுறேன். தானன தனன தான அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. அவ்வளோதான். இப்போது இந்த பாடலை இப்படி பாடினோம். இப்போ குறிகலந்த இசை பாடலினான். இதுக்கு வாங்க, இது எப்படி பாடலாம்? தானன தனன தான. வந்துருச்சுல்ல, உங்களுக்கே வருது பாருங்க பாட்டு. குறி கலந்த இசை பாடலினான் அசையாலி உலகெல்லாம் நெறி கலந்ததொரு நீர்மயனாய் எரிதேறி பழிபேணி முறி கலந்த சொரு தோளரை மேலுடையானிடம் மொய்மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்தயலே புயலாரும் புகழூரே. அடுத்த பாட்டு. தனன தான. இதான் ராகம். காதிலங்கு குழையன் இழை சேர்த்திரு மார்பன் ஒரு பாகம் மாதிலங்கு திருமேனியினான் கருமானின் உரியாடை
மீதிலங்க அணிந்தான் இமையோர் தொழமேவும் இடம் சோலை போதிலங்கு நசையால் வரி வண்டிசை பாடும் புகழூரே. அவ்வளோதாங்க. இதே மாதிரி மற்ற பாடல்கள் எல்லாம் பாடுங்க. அடுத்த பாட்டுக்கு போகிறோம். இப்போ பத்தரோடு பலரும் புளியம் மலர். பார்த்த உடனே பயமாக இருக்கும், என்னது இது இப்படி இருக்கே, இந்த பாட்டை எப்படி பாடுறது? தனநன்னா தனநானா இதான் மெட்டு. பத்தொரோடு பலரும் பொழியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லி உலகத்தவர் தாம் தொழுதேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிறையாதுரைகின்ற வழிதாயம் சித்தம் வைத்த அடியாரவர் மேலடையா மற்றிடர் நோயே. அவ்வளோதாங்க. இப்போ 3வது பாடல் பாடுறேன். தனநன்னா தனநானநன தானா தனநானா ஐயன் ஒய்யன் அணியன் பிணியில்லவரென்று தொழுதேத்த செய்யன் வெய்ய படையேந்த வல்லான் திருமாதோடுரை கோயில் வையம் வந்து பணிய பிணி தீர்த்துயர்கின்ற வழிதாயம் உய்யும் வண்ணம் நினைமின் நினைந்தால் வினை தீரும் நலமாமே. ஏழாவது பாட்டல். தானநன்னா தனநானநன தானா தனநானா கண் நிறைந்த விழியின் அழலால் வரு காமன் உயிர் வீட்டி பெண் நிறைந்த ஒருபால் மகிழ்வெய்திய பெம்மான் உரை கோயில் மண் நிறைந்த புகழ் கொண்டடியார்கள் வணங்கும் வழிதாயத்து உன் நிறைந்த பெருமான் கழலேத்தனம் உண்மை கதியாமே. அழகாக பாடலாம். பாடிட்டு வாங்க. அடுத்த பாடல் 4வது பாட்டு. நான் சும்மா சாம்பிளுக்கு ஒரு 2-3 பாடல்களை மட்டும் 2 பாடல்களை மட்டும் பாடி காமிக்கிறேன். தனநன்னா தனநானநன தானா மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும். கவனிக்கணும், இந்த இடத்துல பாட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதில் இருக்கிற மாதிரி சின்னதாக இல்லை, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அந்த அந்த பாதிக்கு ஒரு இதுவும் அடுத்ததுக்கு இதுவுமா கொஞ்சம் மாற்றிக்கிறோம் லைட்டாக. அது வரும், நீங்கள் பாடினீங்கனாலே வரும். சாமிகிட்ட கேளுங்க, அவர் அருள் பண்ணுறது தான், நமக்கு என்ன தெரியும். மைமறு பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும் பொய்மொழியாமறையோர்கள் ஏத்த புகழினிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கண் ஈசையன் நேச இதன் கொள் சொல்லாய் மெய்மொழி நான் மறையோர் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. ஒரு சின்ன வேரியேஷன் வரும். நீங்கள் இது மாதிரி சந்தேகங்கள் வந்தது அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறாங்க, சத்குருநாத ஓதுவார் இருக்கிறார், அடுத்து மதுரை முத்துக்குமரன் இருக்கிறார். யாருடைய ஸ்டைல் உங்களுக்கு ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சத்குருநாத ஓதுவாருடைய ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மதுரை முத்துக்குமரன் வந்து நல்லா இழுத்து பாடி காட்டுறார். ஏன்னா அந்த 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 பாடலுடைய சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு அது ஒரு சில இடங்களில் அந்த வளைவு நெளிவுகளை கொடுத்தா தான் அது அந்த பாடல்.
இதை நான் ஒரு வேறு இதுகளுக்கு சொல்லும்போது நான் சொல்லித்தரேன் நான் புரிந்து கொண்டதே. ஓகே, இப்போ இந்த பாடல் கண்ணியராடல் கலந்து மிக்க உகந்து வாடை கலந்து துங்க பெண்ணியல் மாடம் நெருங்கு செல்வ புகழினிலாவிய புண்ணியனே இன்னிசையால் மொழியாலோர் பாகத்து எம்மிரையே இது என் கொள் சொல்லாய் மின்னியல் நுண்ணிடையார் மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே. எப்படி வரும்? ஓ, என்ன பண்ண? சரி, வெளியில் வந்தாச்சு. மைமறு பூங்குழல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரும். செய்யருகே புனல் அங்கமும் வேதமும். அங்கமும் வேதம் நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும், அதனால் அந்த பாடலை பாடி காமிக்கிறேன் நானும் சும்மா. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி லைட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ, இது ஓகே, இப்படி பாடலாம். ஆனால் அவங்க பாடும்போது அங்கமும் வேதமும் ஓது நாவர், அவங்களுடைய ஸ்டைல் இன்னும் கொஞ்சம், அவங்களுடைய பாஷையை கொஞ்சம் லைட்டாக அதில் ஆட் பண்ணுவாங்க. அந்தணர் நாளும் அடிபரவ, இது டான்ஸுக்கு பாடுற மாதிரி பாடும்போது உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த இதுகள்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா இதாக மாற்றி பாடுவாங்க. ஏன்னா இது நட்டப்பாடை தானே, உங்களுக்கு நட்டப்பாடைன்னா டான்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டைலில் பாடணும். நம்ம இப்படி பாடலாம், இப்படி பாடினால் போதும் என்பது அடியனுடைய கருத்து. நீங்கள் ஒரு ட்ரிப்பு ஓதுவார்கள் எப்படி பாடியிருக்காங்கன்னு கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக மாற்றி பாடுவாங்க, அதுக்காக சரவணன் தப்பாக சொல்லிக் கொடுக்குறாரோ அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன், பெருமாளுடைய அருள். இது முதல்ல நம்மளுடைய இந்த வகுப்பினுடைய நோக்கம் இதை பார்த்து ஓ இது ரொம்ப பயமாக இருக்கும், இதெல்லாம் கற்றுக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னு பயப்படாமல் தைரியமாக வரணுங்கிறதுக்கு தான். முதல்ல நீங்கள் வாங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு எடுத்து பாட 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 உங்களை அருமையாக வழி நடத்தி கொண்டுட்டு போவார். இதை தொடர்ந்து ஆர்வத்தோடு பண்ணினீங்க, படிச்சுக்கிட்டே வந்தீங்க, இது நல்லா இருக்குது, இது மாதிரி நான் படிக்கணும், நான் நல்லா படிக்கணும், என்னை நல்லா படிக்க வையான்னு அவர்கிட்ட கேளுங்க, அவர் உங்களை அருமையாக படிக்க வைப்பார். அப்படித்தான் நான் கேட்டேன். ஏதோ ரொம்ப இல்லைன்னாலும் ஓரளவுக்கு சரி பரவாயில்ல, சரவணனும் இது என்ன சொல்கிறது, வசனடையாக இருந்தாலும் புலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவர் சொல்லுவார், தருமியாக நடித்தார் திருவிளையாடல். அது மாதிரி என்னையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு சிலர். அந்த அளவுக்கு பெருமான் எனக்கு அருளி இருக்கிறார் என்றால் அந்த விருப்பம்தான் காரணம். நீங்களும் அது மாதிரி பாடுங்க. இப்போ நான் அந்த பாடலை பாடி காட்டுறேன். இப்போது பாடணுன்னா இப்படி பாடலாம். என்னது மெட்டு, தோடுடைய செவியன் தான அங்கம் வேதமோது நாவர் அந்தணர் நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மாட வீதி மருகள் நிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கெறியேந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே. இப்படி கூட சொல்லலாம். அதாவது தோடுடைய செவியன் முதல் 3 பாடலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்புறம் 4லேருந்து 8 வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும். இப்போது இந்த பாடலை பாருங்கள். பாடக மெல்லடி பாவையோடும்
தானனனா தனனானனனானன தானனனா பாடக மெல்லடி பாவையோடும் படுபின காடிடம் பற்றி நின்று நாடகம் ஆடும் நல்லாருடைய நம்பெருமானிது என்கொள் சொல்லாய் சூடக முன்கை மடந்தை மார்கள் துணைவரொடும் தொழுதேத்தி வாழ்த்த ஆடகமாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின் கண் அமர்ந்தவாறே. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பாடலாம் பாடல்கள் எல்லாம். சிவ ரைட்டு. அடுத்தது அதே மாதிரி 8வது பாடல். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அவங்க கொஞ்சம் மாற்றி பாடுவாங்க, அதையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன் நான். புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவார்த்தம் மனத்தார் திங்கள் கண்ணியரென்று காதலாளர் கைதொழுதேத்த இருந்த ஊரா இன்னுயர் மாளிகை மாட வீதி விரை கமல் சோலை சுளாவி எங்கும் பண்ணியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே. இந்த மெட்டில் பாடலாம், ஆனால் அவங்க பாடுகின்ற போது புண்ணியர் பூதியர் பூதநாதர் புடைபடுவாத்தம் அனத்தா திங்கள். இதே ராகம்தான், நான் தான் சொல்கிறேனே, மெட்டு இதே தான். இப்போ எப்படி சொல்கிறது உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சினிமா பாட்டில் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அதான் ஈஸியாக புரியும். ஆடியில் சேதி சொல்லி ஆவணியில் தேதி சொச்சி சேதி சொன்ன மன்னவருதா எனக்கு சேதி சொன்ன மன்னவருதா. ஓகே, அந்த பாட்டு தெரியும். அதே ராகம்தான், அதே மெட்டு தான், ஒரு கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஆடியில் சேதி ஆஹா, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த பாட்டு. நான் ஞாபகம் வரும்போது சொல்கிறேன். நல்லா இருக்கும், அப்படியே இருக்கும், ஆனால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஆசையில் பாத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வச்சேன்னா பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆடியில் சேதி சொல்லி ஆவணியில் சேதி வச்சு சேதி சொன்ன மன்னவருதான் ஆசையில் பாத்தி கட்டி நாற்று ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி. கொஞ்சம் வேரியேஷன் வரும், மற்றபடி ரெண்டும் ஒரே பீட்டு, ஒரே மெட்டு, அவ்வளோதான் என்னுடைய புரிதல் இது. அது மாதிரி இப்போ இங்கே பாடுறதுக்கு நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லா பாட்டையும் நம்ம பாடலாம். நம்ம ஒன்றும் ஓதுவார்கள் மாதிரி இது பண்ண வேண்டியதில்லை. சாமிக்கு முன்னாடி நின்று போய் பாடுறதுக்கு தைரியமாக, எனக்கு இந்த பாட்டு பாட தெரியுமான்னு யாராவது கேட்டால் பாட தெரியும், பாடுவேன் அப்படின்னு எடுத்து பாடுறதுக்கு ஒரு அடிப்படையாக இது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் தோடுடைய செவியான சரியான முறையில் பாடி கற்றுக்கிட்டிங்கன்னா 8 பாடல்கள் புண்ணியர் பூதியர் வரைக்கும் பாடலாம். அதுக்கு பிறகு 9லேருந்து 18 வரைக்கும் ஒரே மெட்டு, அதில் நல்ல பழக்கமான பாடல்னால் உண்ணாமுலை உமையாளிடம். இந்த பாட்டை நாங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே மெட்டு தான் வருது. இப்போ பாருங்கள், நீங்கள் தயவுசெய்து இது உங்களுடைய ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு வாங்க. நான் சொல்கிறதுகள்லாம் நட்டபாடை முதல் திருமுறையில் முதல் பாடலாகிய தோடுடைய செவியன்கிறது ஸ்டாண்டர்ட் ஃபார் அப் டு
08 புண்ணியர் பூதியர் வரைக்கும் எழுதிக்கங்க. அதனால் தோடுடைய செவ்வியனை ஞாபகப்படுத்தி நல்லா படித்து அதனுடைய மெட்டு எப்படியெல்லாம் மற்ற நல்ல பாடக்கூடிய ஓதுவார்கள் எப்படி பாடியிருக்காங்களோ அதுகள் எல்லாத்தையும் கேட்டு அதில் நல்ல சிறந்த மெட்டை உங்களுக்கு வரக்கூடிய மெட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓதுவார்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஓதுவார்கள் பாடியது. ஏன்னா நிறைய பேர் இப்போ போட்டு அதெல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் நம்முடைய ஐயா ஒருத்தர் நான் இந்த மாதிரி அடிப்படை நிகழ்ச்சி நடத்த வரேன்னா, ஐயையோ இவனுக்கு ஒரு மண்ணுன்னு தெரியாதே, இவன் எதையோ போட்டு குழப்பிற போகிறான்னு பயந்து போய், ஐயா அப்படிலாம் நடத்தக்கூடாதுங்க ஐயா, ஓதுவார்கள் தாங்க ஐயா நடத்தணும் அப்படின்னு சொல்லி, அப்புறம் மற்றவங்க எல்லோரும் கொஞ்சம் இது பண்ணி, இல்லை சரவணன் ஏதோ கொஞ்சம் நல்லா பண்ணுவார், பயப்படாமல் ஒப்புதல் கொடுங்கன்னு சொல்லி அப்படி ஒப்புதல் வாங்கி இதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அன்பர்கள் எல்லோரும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். நீங்கள் சரியாக பாடலைன்னா அவர் சொல்லிவிடுவார். நான் அப்போவே சொன்னேன், இவன் சொல்லி கொடுத்தது சரியில்லை போல இருக்குது, அதனால தான் எல்லாம் கேவலமாக பாடுறாங்கன்றவாங்க. அதனால் என் மானத்தை கொஞ்சம் காப்பாற்றி கொடுங்க என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உண்ணாமலை உமையாளிடம் இந்த பாட்டினுடைய மெட்டில் தான் மற்ற பாடல்கள்லாம் வரும் அப்படிங்கிறதுனால அதை முதலிலே பாடி காட்டுகிறேன். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாலொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவி திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அவ்வளோதாங்க மெட்டு. தரநன தரநன தனநன தனன தனநன தரநன தனநன தனன. இப்போ பாருங்கள், சும்மா ஒரு இதுக்காக 4வது பாட்டு எடுக்கிறேன். தனநன தனநன இந்த மெட்டில் பாடுறேன். உதிரும் மயிர் இடுவெண் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பலி உணலாகவும் எருதேறுவதல்ல முதிரும் சடை இளவெண் பிறை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கடல் அடிகட்கிடம் அண்ணாமலை அதுவே. அற்புதம், அழகாக பாடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ரசித்து பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் சும்மா ஒரு இதுக்காக 8வது பாடலை பாடுறேன். தரநன 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 தனன ஒளிரு புலி அதலாடையன் உமையஞ்சுதல் பொருட்டால் பிளிரு குரல் மதவாரண வதனம் பிடித்துரித்து வெளிரூபட விளையாடிய விகிர்தன் இராவணனை அலரூபட அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே. 11வது பாடல் பாடி காமிக்கிறேன். தனநன 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 தனன வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரி சாரல் அம்புந்திமூ எயிலெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. திருச்சிற்றம்பலம். அருமை, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நட்ட பாடையெல்லாம் அப்படி ரசித்து பாடலாம் அந்த அளவுக்கு. அதுலேயும் குறிப்பாக
இந்த பாடல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்கனாலே தெரியும். டான்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சாங்காக இருக்கும். இப்போ தோடுடைய செவியன் பாடினாங்கன்னா டான்ஸ் ஆடுறவங்களுக்கு தெரியும். அந்த அந்த நட்டப்பாடையில் பாடுகின்ற போது அவங்களுக்கு தன்னறியாமல் டான்ஸு இதுகள் வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இருக்கும் நட்டப்பாடைங்கிறதுனுடைய பண்ணுனுடைய ஸ்பெஷல் அது. இப்போ பாருங்கள் 9வது பாடலும் அதே மாதிரியாக இருக்கும் பாருங்கள். பாடி காட்டுறேன். திருச்சிற்றம்பலம். தனன 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 தனன. அழகு. அவ்வளோதான். நீங்களே பாட ஆரம்பிச்சிட்டிங்க. வண்டார் குழல் அறிவையோடும் பிரியா வகை பாகம் பெண்டான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோர் தண்டாமரை மலராளுரை தவளம் நெடு மாடம் விண்டாங்குவ போலும் மிகு வேணுபுறம் அதுவே. அவ்வளோதான். இதுதான் மெட்டு. இந்த மெட்டை நல்லா, அதாவது உண்ணாமுலை உமையாளோடும் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எத்தனை பாட்டு 9லேருந்து ஆரம்பித்து 18 வரைக்கும் பாடலாம். 18 பாடி காட்டுறேன் நான். பாடலாமா? எங்கே நீங்களே பாடுங்க. தனன தரன தனன நனன தனன தரன தனன நனன. அவ்வளோதான். சேர்ந்து பாடுறீங்களே நீங்கள் தான். சூளம்படை சுண்ண பொடி சாந்தம் சுடுநீர் பாலம் மதி பவளச்சடை முடிமேலது பண்டை காலன் வழி காலினோடு போக்கி கடி கமழும் நீலம் மலர் பொய்கை நின்றி யூரின் நிலையோர்க்கே. இதில் ஒரு 5வது பாடல் பாடலாமா? தனன தரன தன. இது எதுக்காக நான் திரும்ப திரும்ப இந்த ராகத்தை சொல்லிகிட்டு இருக்கேன்னா, இது உங்கள் மனசில் பதியணுங்கிறதுக்காக தான். குழலின் இசை வண்டின் இசை கண்டு குயில் கூவும் நிழலின் எழில் தாழ்ந்த பொழில் சூழ்ந்த நின்றியூரில் அழலின் வலன் அங்கையது ஏந்தி அனலாடும் கழலின் ஒளி ஓடும் புரி கடவுள் களை கண்ணே. 11வது பாடல் பாடலாமா? 10வது பாடல் வந்துருச்சு. சாமி அதை பாட சொல்கிறாரு, அதே பாடுவோம். தனன தனன தரன தனன நெறியில் வரு பேராவகை நினையா நினை ஒன்றை அறிவில் சமன் ஆதருரை கேட்டும் அயராதே நெறியில்லவர் குறிகள் நினை யாதே நினை நின்றியூரில் மரியேந்திய கையானடி வாழ்த்தும் அது வாழ்த்தே. அழகாக இருக்கும், பாடலாம். இது 18 வரைக்கும், அதனால் இப்போ இடையில ஒன்று எடுத்துக்குவோம். உண்ணாமுலை உமையாடனும் வண்டார்குழல் அறிவையோடும் பார்த்தோம். இப்போ நான் 12 எடுக்கிறேன். எல்லாமே ஈஸியாக இருக்கும், பாடலாம். நான் ஏற்கனவே பாடியிருக்கேன், அதனால் நான் ரேண்டமாக ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன். வகுப்பில் வருகின்ற போது அதுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். சனிக்கிழமை வகுப்பு இருக்குது, அதில் கலந்து கொண்டு
பாடி காட்டும்போது ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்க. அங்கே நான் சில பாடல்களை பாடி காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். தனநானன 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 நனன மத்தாவரை நிறுவி கடல் கடைந்த உவ்விடம் உண்ட தொத்தார் தரு மணி நீழ்முடி சுடர்வண்ணனதிடமாம் கொத்தார் மலர் குளிர் சந்தகில் ஒளிர் குங்குமம் கொண்டு முத்தாறு வந்தடி வீழ்த்தரு முதுகுன்றடை ஓமே. 11வது பாடல் வந்துருச்சு, அதையே பாடிடுறேன். தனநானன 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 நனன முகில் சேர்த்தரு முதுகுன்றுடையானை மிகு தொல் சீர் புகழின் நகர் மறைஞான சம்பந்தன் உரை செய்த நிகரில்லன தமிழ் மாலைகள் இசையோடிவை 10 பகரும் அடியவர்கிடர் பாவம் அடையாவே. அற்புதமான பாடல்கள். இதில் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாடலாம். அப் டு 18 வரைக்கும். இந்த 3 பாடல் மட்டும், 4 பாடல் 19, 20, 21, 22 இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக வருது. கொஞ்சம் கடன்னு பாடுறாங்க. பிறையணி படர் சடை முடியிடை பெருகிய புனலுடை அவனிரை இறையணி வளையினை முளையவள் இணைவனதெழிலுடை இடவகை. இதான் மெட்டு. தரநன தனநன தரநன தரநன தனநன தரநன தரநனநனநனன் தரநன தரநனநனநன தரநன. இதான் பேசிக் இது ராகம். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இந்த 4 பாட்டையும் பாடிடலாம். இப்போது இதில் ஒரு 3வது பாடல் பாடுறேன். தரநன தனநன தரநன 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 வரியுறு புளியதல் உடையினன் வளர்பிறையொளிர்கிலர் கதிர்போதி விரியுறு சடை விரை உரை பொழில் விழவொளி மளி கழுமலமம எரியுறு நிறைரை வனதடி இரவொடு பகல் பர உவர்த்தம தெரியுறு வினை செறி கதிர்முனை இருள் கெடன நினை வெய்துமதே. இதில் பாடும்போது சில பாடல்கள்லாம் புதுசாக பாடுகின்ற போது கொஞ்சம் கட் பண்ணி பாடுற மாதிரி இருக்கும். பட் இந்த பண்ணில் பாடணுன்னா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். நான் தான் நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயமாக சொல்லணும். அதில் மறந்து போயிடுறேன். ஞாபகம் இருக்கிறத அப்பப்போ சொல்கிறேன். தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பாடலை பாடுகின்ற போது நான் இதை தான் வந்து இதில் சொல்லியிருந்தேன். என்னது பண் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் வந்து நீங்கள் அந்த கிராமோஃபோன் ரெக்கார்டரில் அந்த ஊசி முனை என்ன பண்ணுது, அந்த பாட்டு என்ன இருக்குது, அந்த மியூசிக் என்ன இருக்குதுன்னு அது தேடி கண்டுபிடிச்சி உணர்ந்து சொல்லுதா? இல்லை, அது அப்படியே அது மேலேயே போகுது, அந்த பாட்டெல்லாம் வெளியில் வருது. அது மாதிரி இவங்க வந்து பண்ணுக்காகவே இந்த பதம் பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் அந்த பாடலை அப்படியே அவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களோ
பிரித்து வச்சுருக்காங்களோ அது மாதிரியே படிச்சிங்கனாலே உங்களுக்கு பண்ணு வந்துடும். இப்போ நான் பொறுமையாக படிக்கிறேன், இந்த ராகமோ மெட்டோ எதுவுமே தெரியாதுன்னு வச்சுங்களேன். வரியுரு புளியதலுடையினன் வளர்பிறை ஒளிகிளர் கதிர்போதி. புளியதல் உடையினன்னு தானே படிக்கணும். அங்கே எப்படி இருக்கோ அது மாதிரியே படித்தோம்னாலே ராகம் வந்துடும், அந்த பண்ணு வந்துடும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தயவு செய்து அதை 2 இன்ட்டு மார்க் போட்டு புள்ளி வச்சு கோலம் போட்டு என்ன வேணால் நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது அவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதை பொறுமையாக நீங்கள் ராகம் தெரியலைன்னா கூட படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த பண்ணு வந்துடும். அது மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப எளிமைப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அதனால தான் எனக்கு ஒரு வேகம் வந்து நம்ம இதை செய்யணும். ஏன்னா இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பாடல் வந்து படித்து பொருள் புரிகிறதுக்காக ஏற்ற மாதிரி பதம் பிரித்து இருந்துச்சுனாலாவது நமக்கு எப்படி அந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரி அதை எப்படி சேர்க்குறதுன்னு தெரியாது. இந்த ராகத்துக்கு ஏற்ற மாதிரியே உனக்கு வந்து வரியுரு புளியதல் உடையனன்னு இருக்குது. புளியதல் உடையனன்னு இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு அது எப்படி பாடுறதுன்னு தெரியாது. புளியதலுடையனன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதுக்கு மேலே எப்படி அதெல்லாம் சொல்கிறது? அதே மாதிரி வளர்பிறை மதி ஒளி கிளர் இருக்கா, கதிர்பொதி விரியுரு சடை விரை விழவொளி தனியாக, மலிகழு தனியாக, மலமமர் தனியாக, இப்படி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக படித்து நீங்கள் கண்டிப்பாக பாடலாம், எளிமையாக பாடலாம். கொஞ்சம் பொறுமையாக பாடினீங்கனாலே அவசரப்பட்டு இதாக பாட வேண்டாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பாடல்கள் எல்லாமே பண்ணுக்கு ஏற்ற மாதிரி பதம் பிரித்து வச்சுருக்காங்க. அதனால் அந்த பாடலை அவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பண்ணு ஈஸியாக ஒடியாந்துடும். இது ஒரு மிகப்பெரிய டெக்னிக் அதுக்குள்ளே இருக்கிறது. அதை தயவு செய்து நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நம்முடைய பெரியவங்க இந்த பண்ணோடு நாம் பாட வேண்டும் என்பதற்காக செய்து கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு செயல் வந்து இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த பாருங்கள், எரியுரு நிற இறை வனதடி, இறைவனது அடி, அதான் கரெக்டு. ஆனால் வனதடின்னு ஏன் கொடுக்கணும்? இரவோடு பகல் பர உபர்தம அப்படின்னு எதுக்கு வரணும்? அப்படின்னா இதெல்லாம் வந்து இப்படி படிச்சிங்கன்னா இந்த பண்ணை ஆட்டோமேட்டிக்காக ஒடியாந்துங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் பொறுமையாக மெதுவாக படிங்க. இப்போ நான் படிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, ஒன்ஸ் அந்த ராகத்தில் போயிட்டேன்னா மறுபடியும் அந்த ராகத்தை மாறி வரமாட்டேங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா, இந்த பாட்டு உனக்கு தெரியுமா? பிறையணி படர் சடை முடியலை அப்படிங்கிற பாட்டு தெரியுமா? தெரியாதுல்ல. பொறுமையாக இதில் அவங்க எப்படி போட்டிருக்காங்களோ அது மாதிரி பொறுமையாக படி அப்படின்னு அவங்கள படிக்க சொல்லி கேட்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ராகத்தை பிடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ராகம் அடிப்படையாக வந்துடும். இது நிச்சயம். அதுக்காகத்தான் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது இப்போது 7வது பாடல். இது எப்படி ராகம் எப்படி? நான் நிறைய இடையில பேசிட்டேன், அதனால் வந்துருச்சு. தரி தர தன தரநன தரநன. இதெல்லாம் கொஞ்சம் நாள் உட்காந்து பாடினதுனால எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. நீங்கள் உட்காந்து பாடி 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 பழகணும். கொஞ்ச நாள் பழகுனீங்கன்னா தான் அதுக்கு கொஞ்சம் பழக்கமாவீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் பாடி பழகி இந்த முக்கியமான மெயின் இப்போது நட்டப்பாடையில் 22 பாட்டலில் நம்ம பார்த்துட்டோம். 22 பாடல்களில் தோடுடைய செவியன் ஒன்று, உண்ணாமுலை உமையாளிடம் ஒன்று, பிறையணி படர்சடை முடியடை, இந்த 3 பாட்டும் தெரிஞ்சுன்னா 22 பாட்டையும் நீங்கள் பாடலாம். இப்போ அந்த மெட்டில் நான் பாடி காட்டுறேன். நான் முதிருரு கதிர்வலர் இளமதி சடையனை நர நிறை தலைதனில் உதிருமயிர்பிணை தவிர்த்தசை உடைபுளியதலிடை இருள்கடி கதிரிரு சுடரொளி கெடுமிய கழுமலம் அமர்மழு மலிபடை அதிருரு கழலடி கலதடி தொழுமறி வலதரி வரியமே.
அப்படியே படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ அடுத்த பாடலை அதே மாதிரி பாடி பார்க்குறோம். முதல் பாடலை மட்டும் பாடி காட்டுகிறேன். அடுத்த பாடல்கள்லாம் நீங்கள் பாடுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு ஓதுவாருடைய பாடலும் உள்ளதற்கு நீங்கள் கேட்டு பழகிக்கலாம். தடநிலை வியமலை நிறுவியோர் தழலுமில் தருபட அரவு கொடு அடல் அரசுரோடு அமரர்கள் அலை கடல் ஒழியெழு மிகு சின விடம் அடை தரும் இடர் உடையவன் விடைமிசை வரும் அவன் உரைபதி திடமளி தருமறை முறையுணர் மறையவர் நிறை திரு மிடலையே. அவ்வளோதான், அந்த மாதிரி பாடிக்கலாம். இப்போது 23வது பாடல், சாரி ஆமாம் 21வது பாடல் ஞாபகம் இருக்குல்ல, மறுபடியும் சொல்கிறேன். தரரிர தரநன தரநன புவம் வழி கண்ணல் பூனல் புவி கலை உரைமறை தீரி குணம் அமர் நேரி திவமளி தரு சுரர் முதலிய திகழ் தரும் உயிரவை அவை தம பவமளி தொழிலது நினைவோடு பதுமணன் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைபவர் செழு நிலை பெறுவரே. சும்மா ஒரு இதுக்காக 4வது பாடல் பாடுறேன். இதான் மெட்டு. நரைமலி தருமலரொடு முகை நகுமலர் புகை மிகு வளரொளி நிறை புனல் கொடுதனை நினைவோடு நியதம் வழிபடும் அடியவ குறைவில பதம் அணை தர அருள் குணமுடையுரை வனபதி சிறை புனலமர் சிவ புறமது நினைபவர் செய்ய மகள் தலைவரே. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லா பாடலையும் பாடலாம். இப்போ அடுத்ததாக நட்டபாடை பண்ணில் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு. திருநாவுக்கரசர் நட்டபாடையில் பாடலை. இது ஏற்கனவே நம்ம பண் என்றால் என்ன அப்படிங்கிறதுல நம்ம ஒரு இது ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, நட்டபாடை இதில் கிடையாது. 5ஆம் திருமுறை ஃபுல்லாக திருக்குறுந்தொகை, 6ஆம் திருமுறை ஃபுல்லாக திருத்தாண்டகம். அதனால் அவர் எதுவும் பாடலை. 7ஆம் திருமுறையில் நட்டபாடையில் ஒரு 5 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்களும் கிட்டத்தட்ட நம்ம உண்ணாமலை உமையாளிடம் அதே மெட்டிலே பாடிடலாம். இது 1 2 3 78 79 80 3 உண்ணாமலை உமையாளோட மெட்டில் பாடலாம். அடுத்தது 81 நீங்கள் எல்லாருமே ஓரளவு அகத்தியர் தேவரத்தில் பழகி இருப்பீங்க, கொன்று செய்த கொடுமையால். அதே மெட்டிலே அடுத்ததை பாடிக்கலாம். இப்போ நான் அந்த 3ஐயும் பாடி காட்டுறேன். நான் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் வேரியேஷன்ஸு ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவாங்க. ஆனால் அந்த வேரியேஷன்ஸ்னால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது மாதிரியே பாடலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இதுதான் அடிப்படை மெட்டு. இப்போது ஒருத்தர் பாடும்போது இது ரொம்ப சோகமாக இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப அருமையாக பாடியிருந்தார். வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது தின்னம் பாழ்போவது பிறவி கடல்
பசி நோய் செய்த பரிதா. அதனால் கர்நாடிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். தடாதரம் செய்மின் தடம் கண்ணான் மலரோனு கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. அருமையாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டது, அது அப்படியே உள்ளர பதிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நம்ம பாடுறதுக்கு எளிதாக இருக்கக்கூடிய உண்ணாமுலை உமையாளிடம் அந்த மெட்டிலேயே பாடுவோம். உண்ணாமுலை உமையாளிடம் நாம் பாடுறதை விட ஃபாஸ்ட்டாகவும் பாடுவாங்க. உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன். கொஞ்சம் ஸ்பீடு ஏறிடுச்சு, அவ்வளோதான். நான் பாடுறது உண்ணாமுலை உமையாலோடும். அங்கே ஒரு கேப்பு கொடுக்குறேன், அவங்க அந்த கேப்பை கொடுக்கல, டைட் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். அதே மாதிரி இந்த பாடலையும் அந்த உண்ணாமுலை உமையாளோட மெட்டிலே பாடலாம். தன 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 வாழ்வாவது மாயம் இது மன்னாவது தின்னும் பாழ்போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தாழாதரம் செய்மின் தடங் கண்ணான் மலரோனும் கீழ்மேலுற நின்றான் திரு கேதாரமே நீரே. அருமை. நட்ட பாடையெல்லாம் அவ்வளோ ரசித்து பாடலாம். ரொம்ப அருமையாக பாடலாம். நீங்கள் எல்லாருமே நல்லா பாடுவீங்க. நீங்கள் ரசித்து பாடுங்க. இப்போ நான் 3வது பாடல் சும்மா பாடி வாங்கிக்கிறேன். தன தன உண்ணாமுலை உமையாளிடம் மெட்டு. கொம்பை பிடி தொருக்காலர்கள் இரு கால் மலர் தூவி நம்பன் நமை ஆழ்வான் என்று நடுநாளையும் பகலும் கம்ப களிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி செம்பர் பொடி சிந்தும் திரு கேதாரமே நீரே. அற்புதமான பாட்டு. இப்போ நான் 8வது பாடல் பாடுறேன். நான் முளைக்கை பிடி முகமன் சொல்லி முதுவேகளை இருத்து துளைக்கை களிற்றினமாய் நின்று சுனை நீர்களை தூவி வளைக்கை பொழி மழை கூர்தர மயில் மான் பீனை நிலத்தை கிளைக்கை மணி சிந்தும் திரு கேதாரமே நீரே. அருமையாக இருக்கும், பாடலாம் நீங்கள். இப்போது அதே மாதிரி தான் 79வது பாடல் 7ஆம் திருமுறையில். எப்படி பாடுறது? பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம். தடன 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 மானும் மறை இனமும் மயில் இனமும் கலந்தெங்கும் தாமே மிக மேய்ந்து தடம் சுனை நீர்களை பருகி பூமாமரம் உறிஞ்சி பொழில் ஊடே சென்று புக்கு தேமாம் பொழில் நீழல் துயில் சீபர் பதமலையே. அது கேதாரம், இது பருப்பதமலையா? ரொம்ப அற்புதமான பாடல். சரி, நான் சும்மா இப்போது 7வது பாடல் பாடி காமிக்கிறேன். அப்போது வந்து உண்டீர்களுக்கு அழையாது முன்னிருந்தேன் எப்போதும் வந்து உண்டாலமை
எமர்கள் சுழியாரோ இப்போது மக்கு இதுவே தொழில் என்றோடிய கிளியை செப்பேந்திள முளையால் எரி சீபர் பதமலையே. அருமையாக இருக்கும், பாடலாம். பாடுங்க, மற்ற பாடல்களையும் பாடி பாருங்கள். அதே மாதிரி 80வது பாடல், 3வது பாடல். இதில் 7ஆம் திருமுறையில் நட்டப்பாடையில் 3வது பாடல். எப்படி? தன்னான தரநான 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 தனநான. அவ்வளவே தான், அப்படியே வந்துருச்சுது உங்களுக்கு. நத்தார்புடை ஞானன் பசு ஏரின்னனை கவுழ்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மழுவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேர் செத்தாரெலும் வணிவான் திரு கேதீச்சரத்தானே. இது திருக்கேதீச்சரம். எல்லாமே ரொம்ப தூரத்தில் இருக்கிற பாடல்கள், ஊர்கள். இங்கேருந்து பாடியிருப்பார். சிறப்பு, அருமையாக இருக்குது. இப்போ இதுக்கு 6வது பாடலை பாடுறேன். வெய்ய வினையாய அடியார் மேலொழித்தருளி வையம் மலிகின்ற கடல் மாதோட்ட நன்னகரில் பையேரிடை மடவாளோடு பாலாவியின் கரைமேல் செய்ய சடை முடியான் திரு கேதீச்சரத்தானே. அழகு அழகு. சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு நிறைஞ்சிருந்து நல்லா அருமையாக பாடக்கூடிய அதை கொடுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கு கேட்குறதுக்கு. ஆனால் நேரம் கருதி நான் அடுத்தடுத்த பாடலுக்கு போயிட்டுருக்கேன். நம்ம நேரடியாக வகுப்பில் இது பண்ணும்போது, பேசுகின்ற போது நிறைய பாடல்களை பாடுவோம். நீங்களும் பாடி காட்டலாம். அடுத்தது இந்த பாட்டு. இந்த 2 பாடலும் ஒரே மெட்டில் இருக்கும். இது கிட்டத்தட்ட இது என்ன சொல்கிறது, தோடுடைய செவியனை கொஞ்சம், இந்த தோடுடைய செவியன் எடுக்கிற எடுப்பு கொஞ்சம் நல்லா தூக்கி எடுக்கணும். தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவென் மதிசூடி, நல்லா ஜிங்கு சாக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா அந்த நட்டப்பாடைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இது கொஞ்சம் அதனுடைய வேகத்தை குறைச்சிக்கிறது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பண் அப்படின்னா அதனுடைய அந்த உணர்வை குறிக்கக்கூடியது, அது மாதிரி தான் வரணும். அப்படிங்கிறப்ப இவர் இதை பாடுறாரு, கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவேன்றதுக்கு என்ன இது என்னது குத்தாட்டமாக ஆட முடியும்? கொன்று செய்த கொடுமையால் பல சொல்லவே என்ன பாட முடியும்? நல்லா இருக்காதில்ல. அதனால் கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸை கொடுத்துக்கிறோம். கொன்று செய்த கொடுமையார் பல சொல்லவே நின்ற பாவ வினைகள் தாம் பல நீங்கவே சென்று தொழுமின் தேவர் பிரானிடம் கன்றினோடு பிடிசூழ் தன் கழு குன்றமே. இந்த அளவுக்கு பாடினா போகும். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, ரொம்ப எளிது தான். நட்டப்பாடை பண்ணல. இப்போ கிட்டத்தட்ட 22 ப்ளஸ் ஒரு 5, 27 பாடல்கள் இப்போ நீங்கள் பாடுறதுக்கு தயாராகிருக்கீங்க. தயாராகணும் கண்டிப்பாக. இந்த 27 பாடலில் எந்த பாடலை கேட்டாலும் கொடுங்க சார் நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட வேணாலும் பாடி காட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் தயாராக வேண்டும். இந்த மாதத்திற்குள்ளாக எல்லா பாடல்களையும் சும்மா பாடி பழகி இது பண்ணுங்கள். அப்புறமா அடுத்த மாதத்துக்கு முன்பாக இந்த மாத கடைசியில் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று போட்டு அதில் எல்லோரும் எப்படி பாடுறீங்க, ரேண்டமாக கேட்போம். எந்த பாடலாக இருந்தாலும் பாடணும், அதில் எப்படி பாடணும், என்னென்ன வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி தருவோம்.
இல்லை உங்களுக்கு முடியல, இந்த பாட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பாட்டு எனக்கு தெரியாது, இந்த பாட்டை நான் பாடுறேன், இந்த பாட்டை பாடுறேன், மாற்றி பாடி காட்டலாம். அல்லது தெரிந்த பாடல்களாக இல்லாமல் தெரியாத பல பாடல்களை நீங்கள் பாடி பழக வேண்டும் என்பதும், தேவாரத்தில் நட்டப்பாடை பண்ணிலே பாடுவது என்பது ஒரு பெரிய கம்பசூத்திரம் இல்லை. நமக்காக நம்முடைய பெரியோர்கள் சிவபெருமான் மிகவும் இறங்கி வந்து செய்திருக்கிறார். நம்ம மேலே அவ்வளோ கருணை, அவ்வளோ அன்பு அவருக்கு. அதனால் இந்த பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக படித்து ஈஸியாக பாடக்கூடிய அளவுக்காகத்தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல இது மனசில் வரணும். எனக்கு இதை பதிய வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். பெருமானுடைய அருள் எனக்கு அதுக்கு ஒப்புதலும் கிடைத்தது. உங்கள் அனைவருடைய ஆதரவும் இருக்கிறது, அன்பும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது. இதை நல்ல சிறப்பாக செய்து மிகப்பெரிய ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்க போகிறோம். அதாவது தேவாரம் திருவாசகம்லாம் எங்களுக்கு, தேவாரம்லாம் வந்து பண்ணலாம் எங்களுக்கு பாட தெரியாது. பண்ணெல்லாம் எனக்கு தண்ணி பட்ட பாடியா, நான் எந்த பண்ணில் வேணாலும் எந்த பாடலை வேணாலும் பாடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் தான் ஓதுவார்கள், பெரிய ஓதுவார்களே நாங்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அப்படி எல்லோரும் வரணும், அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அடுத்ததாக அடுத்த பாடல் கிட்டத்தட்ட இது வந்து கொன்று செய்த கொடுமையால் விட இந்த மெட்டிலையுமே பாடலாம். ஊனாய் உயிர் புகழாயகள் இடமாய் மூகில் பொழியும் திருவண்ணாமலை மெட்டிலே, என்னது உண்ணாமலை உமையாளோட மெட்டிலே பாடலாம். ஆமாம், அது மாதிரியே வருகிறது, அது மாதிரியே பாடலாம். இப்போ இவர் சர்க்குருநாத ஓதுவார் எப்படி பாடிக்கிறாருன்னு கேட்போம். தலம் திருச்சுழியன். ஊனாய் உயிர் புகழாய் அகலிடமாய் முகில் பொழியும். உண்ணாமலை உமையாளோட மெட்டில் தான் பாடுறாரு. நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா நம்ம கேட்டுக்கலாம். நான் வந்து கொண்டு செய்த கொடுமையால் மெட்டில் தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தெரியாது, உண்மையிலேயே எனக்கு தெரியாது. நான் மெயினாக வந்து இப்படி தான் இருக்குது பேட்டர்ன் அப்படிங்கிறது பெருமானுடைய அருளால் நான் உணர்ந்ததுனால அதே மாதிரியே நான் எடுத்துடலான்னு வேகமாக எடுத்துட்டேன். அப்படி சந்தேகம் வந்தது, நான் இப்போ எப்படி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தவொடனே நான் எப்படி தெளிவுபடுத்தி கொண்டேனோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அவருடைய பாடலை போட்டு கேட்டுக்கலாம். அப்போ உண்ணாமலை உமையாளோட மெட்டிலே பாடலாம். இது பார்த்தாலே தெரியுதே. இப்போ உங்களுக்கு பழக்கம் வந்துருச்சுதா, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சா, ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? இந்த பாட்டை பார்த்த உடனே இது பார்த்தாலே வந்து உண்ணாமலை உமையாளோட மெட்டிலேயெல்லாம் இருக்குது. அந்த பாடலை வந்து அப்படியே சும்மா லைட்டாக பார்த்தீங்கன்னாலே நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் தயவுசெய்து இந்த 27 பாடல்களையும் சும்மா ஒரு ரெண்டு ரவுண்டு சுற்றிட்டு வாங்க. நீங்கள் போய் படிக்கணும் பாடணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா திரும்ப பாருங்கள். உங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னாலே இந்த பாடல், இந்த நட்டப்பாடையில் இது வந்து தோடுடைய செவியன் மெட்டில் பாடலாம், இது வந்து இதில் பாடலாம், இந்த பாடல் வந்து உண்ணாமலை உமையாளோட மெட்டில் பாடலாம். அடுத்தது ஒன்று இருந்ததே, ஒரு சின்ன வேரியேஷனோட ஒன்று இருந்துச்சு, அந்த மெட்டில் பாடலாம் அப்படிங்கிறது தெரிய வரும் நமக்கு. எனிஹோ, இந்த அளவுக்கு நான் நிறைய டைம் எடுத்துக்கொண்டேன். அன்பர்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நட்டப்பாடையில் 27 பாடல்கள் என்ற காரணத்தினால எல்லா பாடலையும் ஓரளவாவது தொட்டு விட வேண்டும் என்கிற காரணத்தினால, அதோடு நட்டப்பாடை என்றால் என்ன, இடையில் சில முக்கியமான கருத்துக்கள் தோன்றியதையெல்லாம் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்த பாடங்கள் இவ்வளவு பெரிதாக இருக்காது. வீடியோ சிறப்பாக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதோடு இதனுடைய பலனை முழுமையாக தாங்களும் அனுபவித்து எல்லோருக்கும் இதை சொல்லி தந்து எல்லோரும் பண்ணிலே சிறப்பாக பாடி பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்கிற பெரிய நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சியானது நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக தயவுசெய்து யாரும் நினைத்துவிட வேண்டாம். இது ஒரு மாபெரும் இயக்கம், மாபெரும் என்ன சொல்கிறது, புரட்சி என்று தான் நான் கருதுகிறேன். எனக்கு ஏன்னா இந்த இதை செய்கிறதுக்கே எனக்கு மிகப்பெரிய ஒரு
போராட்டத்துக்கு பிறகு தான் நான் இந்த இதுக்கே வந்திருக்கேன். இந்த இடத்துல வந்து நான் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆகையினால எல்லோரும் இதை பெற வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யாகம் என்று கூட சொல்லலாம். ஆகவே அம்மா காற்றுக்கு கதவு போய் அடிக்குது. ஓகே, நன்றி. அன்பர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கக்கூடிய அனைவருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாய் நிறைந்திருந்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்தும் செய்து தர வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு, நட்டபாடை பண்ணிலே இருக்கக்கூடிய 27 பாடல்களையும் தாங்கள் சிறப்பாக பாடி அதனுடைய பலனை அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி கேட்டுக்கொண்டு இந்த பாடத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாடு